இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம பாக்கியா குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் கோபி இன்னொரு தடவை அப்பாவாக போறாருன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் கோபி மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. கோபியோட பசங்க, அப்பா நீங்க பண்ண காரியம் ரொம்ப கேவலமா இருக்கு, உங்களை பார்க்கவே எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கோபியோட அப்பாவும் உன்னை மகன்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கு கோபி, இனிமேல் என்ன நீ அப்பான்னு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறாரு. நம்ம இனியா இருந்துகிட்டு கோபி கிட்ட அப்பா உண்மையிலே ராதிகா கர்ப்பமா இருக்காங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம கோபியும் ஆமான்னு சொல்ல, நம்ம இனியாவும் ஓ இதுக்குதான் அன்னைக்கு என்கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் தம்பி தங்கச்சிலாம் இருக்காங்களான்னு கேட்டீங்களா, ஷேம் ஆஃப் யூ டாடி, எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அழுதுட்டே போயிடுறாங்க. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஜெனி ரொம்ப குழப்பமாயி அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, மாலினி இந்த மாதிரி ஏதாச்சும் பிரெக்னெண்டா இருக்காளான்னு கேக்குறாங்க. அதை கேட்ட ஜெனியோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. செழியனோ இங்க பாரு ஜெனி, மாலினிக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் இருந்தது உண்மைதான், நீ சொல்ற மாதிரி அவ பிரெக்னெண்டா இருக்கலாம் சான்ஸே இல்ல, இப்ப நான் அவகிட்ட பேசுறதே இல்லன்னு சொல்லிடுறாரு. நாளைக்கே நம்ம வீட்டுக்கு வந்து அவ பிரெக்னெண்டா இருக்கன்னு சொல்ல மாட்டாளன்னு கேக்குறாங்க. அதுக்கு செழியனும் என்ன ஜெனி நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், அவகிட்ட நான் பேசுறதே இல்லன்னு திரும்ப ஏன் என்ன சந்தேகப்படுறேன்னு கேக்குறாரு. தெரியல செழியா, இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தலைக்குள்ள அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி எதுவும் நடக்காம இருந்தா சரி. இன்னொரு பக்கம் நம்ம இனியா இருந்துகிட்டு ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம பாக்கியா இனியா கிட்ட வந்து ஏன் இனியா இப்படி அழறன்னு கேட்க, இனியா ஏமா டாடி இப்படி எல்லாம் பண்றாரு, அவர் அவங்கள கல்யாணம் பண்ணதே எனக்கு பிடிக்கல, இப்ப பாப்பாலாம் பிறக்க போகுதுன்னு சொல்றாரு, என்னால இதை ஜீர்ணிச்சுக்க முடியலமான்னு சொல்லி அழறாங்க. ராதிகாக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன எல்லாரும் கேலி பண்ணுவாங்கம்மா, இந்த வயசுல உனக்கு ஒரு சிப்ளிங்ஸ் பிறந்திருக்கான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ண போறாங்கம்மான்னு சொல்லி அழறாங்க. பாக்கியாவும் இங்க பாரு இனியா, நீ இதை பத்தி எல்லாம் நினைச்சு அழக்கூடாது, உனக்காக நான் இருக்கேன், 2 அண்ணனுங்க இருக்காங்க, 2 அண்ணிங்க இருக்காங்க, பாட்டி தாத்தா எல்லாம் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீ இதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. உன்னை யாராச்சும் கேலி பண்ணாங்கன்னா அம்மா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னா அவங்கள நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், அதனால இதை பத்தி யோசிக்காம படுத்து தூங்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வீட்டுல இருக்கிற எல்லாரும் கோபி எதிர்க்கிறதுனால கோபி எல்லார்கிட்டயும் எப்படி பேசி சமாளிக்க போறாருன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.